வணக்கம், இது உங்கள் தமிழ் சேனல். நீங்க அதிகமா மாத்திரைகளை உட்கொள்பவரா? அப்போ உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இதை பற்றி உதயகுமார் என்பவர் முகநூலில் பகிர்ந்து கொண்ட செய்தியைத்தான் இங்கே பார்க்க போகிறோம். அவருடைய நண்பர் ஒருவர் திடீரென உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு என்ன பிரச்சனை என்பது கண்டுபிடித்து அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மருத்துவமனையில இறந்து போயிட்டார். அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, அதிகப்படியான பாராசிட்டமல் மாத்திரைகளை அவர் எடுத்துக்கிட்டதுதான் அவருடைய உயிர் போகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு 2-3 மாத்திரைகள் அப்படின்னு கணக்கே இல்லாம பாராசிட்டமல் மாத்திரைகளை அவரு விழுங்குறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பழக்கமா இருந்திருக்குது. எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஆளுங்க சில பேர் மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரைகளை வாங்கி போட்டுக்கிற பழக்கம் ரொம்பவே அதிகமா இருக்குது. தலைவலி வந்துடக்கூடாது, உடனே ஒரு பாராசிட்டமல் அல்லது ஏதாச்சும் ஒரு பெயின் கில்லர் மாத்திரையை போட்டுக்கிறாங்க. இந்தியால மட்டும்தான் எந்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷனும் இல்லாம மருந்து கடைகள்ல நம்ம மருந்துகளை அவங்க இஷ்டம் போல கொடுக்கறாங்க. டாக்டர் கிட்ட போனா டாக்டர் ஃபீஸ் அதிகமாகும் அப்படின்னு நேரா நம்ம மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து மாத்திரைகளை வாங்கி போட்டுக்கிறவங்க நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. இந்த மருந்துகளும் மாத்திரைகளும் பின்னாடி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு தெரியறதில்ல அவங்களுக்கு. தலைவலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அஜீரணம், மலச்சிக்கல், உணவு ஒவ்வாமை, பனிச்சுமை, மன அழுத்தம், பார்வை கோளாறு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மாத்திரை நீங்க எவ்வளவுதான் எடுத்துக்கிட்டு போனாலும் சில மணி நேரங்கள்ல தலைவலி தானாவே சரியாயிடும். அமைதியா எதையும் சிந்திக்காமல் சற்று நேரம் ஓய்வெடுத்தாலே இந்த தலைவலி காணாமல் போய்விடும். அஜீரண கோளாறு இருந்தால் வெந்நீர் குடித்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்தால் தலைவலி போய்விடும். மலச்சிக்கலும் விலகும். இப்படி மாத்திரைகளை உட்கொள்ளாமலேயே தலைவலியை சரி செய்து கொள்ள முடியும். பாராசிட்டமல் மாத்திரைகள் அதிக அளவு உட்கொண்டே வந்தால் ஒரு நிலையில் கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு செயலிழக்கும் அபாயம் கூட ஏற்பட வாய்ப்புண்டு. இவ்வளவு ஏன், அதிகப்படியான பாராசிட்டமல் மாத்திரைகள் உயிரையே பறிக்கும் தன்மை கொண்டது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. அது தன்னுடைய வேலைகளை செய்ய சில மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். அதற்கு கூட நாம் வாய்ப்பு தராமல் இப்படி மாத்திரைகளை நாம் அதிக அளவில் உட்கொண்டு வந்தால் நிச்சயம் ஒரு நாள் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். உடனடி நிவாரணத்தை தேடி ஆபத்தினை விலக்கி நாம வாங்கிக் கொள்கிறோம். தேவையற்ற மாத்திரைகளை உட்கொள்ளும் பழக்கம் என்பது மது குடிக்கும் போதைக்கும் ஒப்பானது. அலோபதி மாத்திரைகளை அடிக்கடி எடுப்பதை முடிந்த அளவு தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் இந்த நல்ல செய்தியை உங்கள் நண்பர்கள் மற்றும் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.